ஆஷிக் காமெடி எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. அவர் யூடியூப்ல எல்லாரும் பேக்கேஜ் செக் பண்ணுவாரு. ஆமா, ஆனா உள்ள வேற லெவல்ல அந்த கவுண்டர் தான் சூப்பரா இருந்தது. ஷாரிக் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. டைரக்டர் புது பையன், அவர் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஷரத் ஆக்டிங் நல்லா இருந்தது. சோ ஒரு புது டீம் பண்ண மாதிரியே தெரியல, ஒரு 4-5 படம் பண்ண டீம் பண்ண மாதிரி இருந்தது. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கான ஒரு படம் தான் ஜிகிரி தோஸ்த். சூப்பர். இது படம் பாட்டுல அவ்வளவா எதுவும் இல்லன்னு இல்ல, பாட்டு தனியா தெரியல, கதையோட இருக்கு. அது தனியா பாட்டு ஃபாரின் சாங் அப்படிலாம் இல்ல. அது புது டீம் புதுசா பண்ணும்போது நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. பண்ண காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஆமாங்க, எனக்கே சிரிப்பா இருந்தது. எஸ்பெஷலி ஆஷிக்குடைய கவுண்டர் தான் அதோட பொட்டே இருந்தாப்ல, நல்லா இருந்தது. சரத் எப்படி பண்ணிருக்காரு? சரத் நான் காமெடி எதிர்பார்த்து வந்தேன், ஆனா வேற ஒண்ணு, அது அவரே வராது, அவரை கேளுங்க, வேற ஒண்ணு பண்ணிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஃப்ரெண்ட்ஷிப் கான்செப்ட் வேற ஒன்று. எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் லவ் இருக்கா? அவரு லவ்ல ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. ஆக்ஷன் இருக்கு சார். லவ் உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்சது? அதான் ஜாலியாக காமெடி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. லேக் எல்லாம் போச்சா? படம் ஃபுல்லா லேக் எல்லாம் போச்சா? ஓரளவுக்கு லேக் இருந்துச்சுண்ணா, ஆனால் நல்லா தான் எடுத்துன்னு போயிருக்காங்க. லவ்லாம் இருக்கு. லவ் கொஞ்சோண்டு இருக்கு, ஃபுல்லாக காமெடி தான் இருக்கு. எது இருந்தா நல்லா இருந்து? எது இருந்தானா இன்னும் கொஞ்சம் காமெடி இருந்தால் நல்லா இருக்கும். காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பண்ண காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? எல்லாம் சொதப்பலா அந்த மாதிரி ஏதாவது? எல்லா காமெடியும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நார்மலாக நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக கலாச்சி பேசி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? அதான் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் நல்லா. அவங்க ரொம்ப ஒரு பாட்டுக்கு மியூசிக் ஓரளவு ஓகே தான். பாட்டு அவ்வளோவா இல்லை, ஒரே ஒரு பாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. இதே பார்க்கலாமா? ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ஷாரிக் அவங்களோட ஸ்டன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அவர் வந்து ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஃபன்னியா பண்ணியிருந்தாங்க. அந்த இதுல பண்றதுக்கும் மூவில பண்ணதுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை. இட் லைக் அவங்க ஆக்ட் பண்ண மாதிரியே லைக் வாஸ் வெரி இது தானா வர மாதிரி தான் இருக்கு. இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் படம் நாட்டுல கனெக்ட் ஆகும், அந்த மாதிரி இந்த படம் கனெக்ட் ஆகும். யா, கண்டிப்பா கனெக்ட் ஆகும். 3 ஃப்ரெண்ட்ஸா இருக்க எல்லாருக்குமே இந்த மூவி கனெக்ட் ஆகும். ஆஷிக் வந்து யா இட் இஸ் ஆக்சுவலி வெரி நைஸ். ஹேண்ட் பேக் கேமரா வச்சிருக்கோம். ஆமா, யா கண்டிப்பா நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது படம். நீங்க லைக் பண்ணி பார்த்த சீன்லாம் எதுமே? எல்லா சீனுமே ரொம்ப லைக் பண்ணி தான் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ் சீனும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஷாரிக் ஆஷிக் அவங்களோட காம்போ எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து நான் வந்து எப்படா வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து மொட்டராஜன் தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்து சரத்தா பண்றோம், அந்த சரத்தா பண்ற ஒரு படம் வந்து நம்ம எப்படா வந்து திரையில வரும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஜிகிரி தோஸ்த் வந்து எனக்கு அமைஞ்சது. படம் வந்து டோட்டலாவே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் இருப்பேன். மக்கள் கருத்தா என்ன இருக்குன்னா படம் காமெடி எல்லாமே ஒர்க்கு. மியூசிக்ல கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். இல்ல, மியூசிக் எங்களுக்கு போதுமானதா இருக்குன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா மக்கள் கருத்தா வில்லன் வரும்போது அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கோம், காமெடி டைம்ல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கோம். ஒருவேளை மக்கள் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அப்போ இன்னும் நாங்க அதுக்காக வந்து நான் அடுத்த படத்துல வந்து அதுக்காக நாங்க ஒர்க் பண்ற வந்து ரெடியா இருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மக்களுக்காக தான் நாங்க படம் பண்றோம். அதனால வந்து அவங்க சொல்றதையும் நாங்க வந்து ஏத்துக்கிறோம். எல்லாருமே வந்து ஹாப்பியா இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்க. வந்து சொல்லிட்டு போனாங்க வேற லெவல், நான் கூட மொட்டராஜெல்லாம் வருவார் நினைச்சேன், வரல, நீங்களே வந்து செமையா பண்ணிட்டு போனீங்கன்னா அப்படின்னாரு. ஸோ இல்லை, இவளுமே வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே பப்பா அப்படின்னோடனே எனக்கு பயங்கர ஒரு ஓவர்வெல்மிங்காக இருந்தது. ஸோ ஹாப்பி. அதாவது நான் இது வரைக்கும் படங்கள் பண்ணாலும் இந்த படம் தான் த்ரூ அவுட் பண்ண படங்கள். ஸோ அதில் வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே இவளுமே உட்காந்து அமைதியாக பார்த்தான்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. இவள் வளர்ந்து வந்து விவரம் தெரிஞ்சு பார்க்கும்போது ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கீங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு படமாக இருக்கும். ஸோ க்ளீன் யூ சர்டிஃபிகேட். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி 90s கிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து 2K கிட்ஸுக்காக படம் எடுத்திருக்கோம். ஸோ இட்ஸ் அதாவது எந்த விதமான ஒரு முகம் சுளிக்கக்கூடிய காட்சிகளும் இல்லாமல் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்திருக்கு. ஸோ நான் ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டேன். ஸோ நீங்களும் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் அப்படின்றது ஆசை. வரலாமா? கம் சொல்லுமா, கம் மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ்பா. கம் சொல்லுங்க. கம் பயந்துட்டு இருக்கா. தேங்க்யூ ஸோ மச்.